கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார். பிரைஸ் அல்லாஹ். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, பிரைஸ் அல்லாஹ், கர்த்தருடைய தூதன் பிரவேசித்து மரியாளுக்கு சொல்லுகிற வார்த்தை. என்ன சொல்றான்? 30வது வசனத்துல, நீ கிருபை பெற்றாய் மரியாளே, நீ கிருபை பெற்ற. ஓ, கிருபை பெற்றனோட ரொம்ப சந்தோஷம். அப்படியா? நான் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றிருக்கிறேன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது. இப்ப அந்த அம்மா அந்த வாழ்த்துதல் செய்திய கேள்விப்பட்ட உடனே, இது எப்படிப்பட்ட வாழ்த்துதலோ அப்படின்னு ஒரு பயமும் வருது. கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான், நீ கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிற. சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்த வார்த்தை கடந்து வருகிறது, நீ கர்ப்பவதி ஆவாய். என்னது? இதுவரையிலும் சொன்னது நல்லாதான் இருந்தது, இதுவரையிலும் சொன்னது நல்லாதான் இருந்தது. ஆனா இப்ப அடுத்த வார்த்தை வருகிறது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படிங்கிற. இந்த அம்மாவுக்கு அப்படியே என்ன செய்யுது அப்படின்னா, தூக்கி வாரி போடுது. என்னன்னா, இன்னும் திருமணம் நடக்கல, எப்படி குழந்தை பிறக்கும்? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. 34வது வசனம் சொல்லுது, தேவதூதனை பார்த்து மரியாள் சொல்லுகிற வார்த்தை, இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரைஸ் அல்லாஹ் இந்த வார்த்தை கடந்து வருகிறது, இது எப்படி நடக்கும்? ஏன்னா சாத்தியம் இல்லை. இது எப்படி நடக்கும்? வார்த்தை இருக்கிறது. வார்த்தை என்ன சொல்லுது? எப்பா, நீ தேவனிடத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, நீ தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றிருக்கிற, இந்த வார்த்தை நிறைவேறும் என்று தேவதூதன் சொல்றான். ஆனா இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா? எப்படி ஆகும்? எனக்கு அன்பானவர்களே, பிரைஸ் அல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரத்தில் இது முடியாது, இது சாத்தியம் அல்ல, இதற்கு வழியே இல்லை அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தீர்மானிச்சு விடுகிறோம். ஆனா பாருங்க, தேவனுடைய வல்லமைக்கு என்ன உண்டு அப்படின்னா, அது எல்லையற்றது. இப்போ தேவதூதன் சொல்றான், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வரும்போது உன்னதமானவரின் பலனை, உன்னதமானவருடைய பலனை நீ பெறும் பொழுது, பிரைஸ் அல்லாஹ், வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அது யாராய் மாறும் அப்படின்னா, தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், தேவனுடைய வல்லமைக்கு அது எல்லையற்றது. நீ முடியாது, சாத்தியமே இல்லை, இது என்னால கூடாதுன்னு சொல்லி தீர்மானிக்கிற அந்த காரியத்துல தேவனுடைய வல்லமை இறங்கும் பொழுது அது என்ன செய்யும் தெரியுமா? அது சாத்தியமாய் மாறுகிறது. இப்ப வேதத்தை கவனிச்சு பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நல்ல கவனிங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஏன் ஆபிரகாம் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்த உடனே பிரைஸ் தி லார்ட் அவன் சொல்ற வார்த்தை என்ன? எப்பா, உன்னுடைய மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இந்த அம்மா பின்னாடி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுது ஆபிரகாம் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள் வழிபாடு நின்று போயிற்று, சாத்தியமில்லை. ஆனா கர்த்தருடைய தூதன் சொல்றான், என்ன சொல்றான்? ஒரு குழந்தை இருக்கும். நல்ல கவனிங்க, அந்த அம்மா சிரிக்கிறாங்க. நான் கிழவியா இருக்க நான் பிள்ளை பெறுவது மெய்யோ? இது எப்படி சாத்தியமாகும்? இப்ப தூதன் சொல்றான், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது கர்த்தருடைய வார்த்தை. இப்ப நான் சொல்றேன், நான் திரும்பவும் வருவேன். நான் திரும்பவும் வரும் பொழுது பிரைஸ் தி லார்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது யாருடைய வார்த்தையை சொல்றா அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். இந்த அம்மாவால ஏற்றுக்கொள்ள முடியல. நல்ல கவனிங்க, பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, நான் இப்ப வாசிங்களேன், ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லியபடியே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். முதல்ல நான் சொன்னேன், கர்த்தர் சொன்ன வார்த்தையை தேவதூதன் வந்து சொல்றான். அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இவன் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறான், நீ ஏற்றுக்கொண்டாலும் நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் நான் திரும்ப வருவேன். ஒரு உற்ப கால திட்டம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில், லிசன், தேவன் தேவதூதன் என்ன சொல்றான்னா, நான் ஒரு காலத்தை தேவன் உனக்காக குறித்து இருக்கிறாருப்பா. அந்த காலத்துல நான் திரும்ப வரும் பொழுது ஒரு குமாரன் இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். இங்க வேதம் சொல்லுகிறது, தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். நான் சொல்லுவேன், உங்களால முடியாத காரியத்துல ஒரு தேவ திட்டம்னு ஒண்ணு இருக்கு. தேவன் அதற்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்திற்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் அந்த காலத்திற்காக அவன் என்ன செய்தான் தெரியுமா? காத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று அதை நம்பினான். அவனுடைய சரீரம் செத்து போனதை, சாராளுடைய கற்பம் செத்து போனதை அவன் எண்ணாமல் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏங்க, இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற தோல்விகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய அறிவை சார்ந்து விடுகிறோம், நாம் நம்முடைய சக்தியை சார்ந்து விடுகிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை சார்ந்து கொள்ளுகிறோம். இதுக்கெல்லாம் ஒரு வரம்பு இருக்கு பாருங்க. எதுக்கு? சக்திக்கு, நம்ம அறிவுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு, எல்லாத்திற்குமே எதை வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரு வரம்பு இருக்கு. ஆனா பாருங்க, தேவனுடைய
தேவனுடைய பார்வையில் ஒரு வரம்பு கிடையாது, எல்லையே இல்லை. எல்லையற்ற காரியத்தை செய்கிறவர் தான் கர்த்தர். அவருடைய படைப்பை நீங்க கவனிச்சு பாருங்களேன். சூரியனை கவனிச்சு பாருங்க, சந்திரனை கவனிச்சு பாருங்க, கடலை கவனிச்சு பாருங்க, மனிதனை அப்படி கவனிச்சு பாருங்களேன். தேவன் படைத்த ஒவ்வொன்றுக்குமே வரம்பே கிடையாதுங்க. முடிவில்லாத ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் அந்த வசனத்தை கவனிக்கும் போது வேதம் சொல்லுது, எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்க. 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் யாருப்பா? மாம்சமான யாவருக்கும் யாரா இருக்கிற அப்படின்னா தேவனாகிய கர்த்தர். அப்ப உங்களுக்கும் எனக்கும் யார் தான் கர்த்தர்? தேவன் தான் கர்த்தர். இப்ப வார்த்தை சொல்லுது பாருங்க, கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? உங்களால என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? இன்னொரு வசனத்தை வாசிங்க, 17வது வசனம். கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரே உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். எதை உண்டாக்குனார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனார். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டா? ஏங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனவரால உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் செய்தி. நீங்க விசுவாசிக்கணும். ஏன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், மாமிசமான யாவருக்கும் அவன் தேவனாகிய கர்த்தர். அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப அவரால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு, இந்த சூழ்நிலைக்கு தீர்வு உண்டாக்க அவரால் முடியும் அப்படின்னு நீங்க நம்பணும். நம்ம என்ன சொல்றோம்? அதெல்லாம் நான் செய்து பார்த்துட்டேன் பாஸ்டர், நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஒன்னும் நடக்கல. இப்ப உன்னால நடக்கல, இன்னொருவரால முடியும்னு சொல்ற. ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு எதுவும் இல்லையே, இருக்கா? அப்ப நமக்குள்ள என்ன வரமாட்டுக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க. நான் சில உதாரணத்தை நான் காண்டி கொடுக்க விரும்புகிறேன். பிரைஸ் எல்லாம் சாத்தியமே இல்லாத பகுதியில் தேவன் சாத்தியப்படுத்தினார். வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்துல எந்த பக்கம் போவோம் அப்படிங்கிற வழி தெரியாதபடி திகைத்து போய் நிற்கிறார்கள். ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, வனாந்தரத்துல சாகதுக்கப்பா எங்களை கொண்டு வந்த. பிரைஸ் எல்லாம் அவங்க வாழ்க்கையில கடந்து வந்த பயம் தேவனுடைய வார்த்தையை நம்ப விடல. கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்பதை அவர்களால விசுவாசிக்க முடியல. மோசே சொல்றான், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் காரியத்தை நீங்க பார்க்க போகிறீங்க, ரட்சிப்பை நீங்க பார்க்க போகிறீங்க. பிரைஸ் எல்லாம். ஆனா இவன் சொல்றான், எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தே. மோசே தன் கையை சமுத்திரத்தில் நீட்டின உடனே கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினான். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினான். ஜலம் பிரிந்து போயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க செங்கடலை பிளந்து போக பண்ண முடியும்னா, வழியே இல்லாத இடத்துல ஜனங்களை கடந்து போவதற்கு வழிகளை உண்டாக்க முடியும்னா
நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் வந்து அங்க அற்புதத்தை செய்யல. ஆண்டவர் மோசேட்ட சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்னிடத்துல ஏன் முறையிடுகிற? என்னிடத்தில் முறையிடுகிறது நீ என்ன? புறப்பட்டு போங்கள் என்று சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்களை நீதான் வழி நடத்தணும், நீதான் கொண்டு போகணும். உன் கரத்தில் இருக்கிற கோலை நீ அடிக்கும் பொழுது, அதை பயன்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, அதை கொண்டு நீ செங்கடலை என்ன செய்து விடுனா பிளந்து விடுங்கிறாரு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படிங்கிறாரு. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற கடினமான சூழ்நிலைகளை கடந்து போக முடியாதபடி நாம் நிற்கிறோம். திகைத்து போய் நிற்கிறோம்ல, என்ன செய்யணும் தெரியல. ஆண்டவரே வந்து சில நேரத்தில் அவர் சூழ்நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை உங்ககிட்ட இருக்குல்ல, நீ கடந்து போ, நீ கடந்து போ. கர்த்தர் வார்த்தையை சொல்லிதான் அழைத்தாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போவேன்னு சொல்லி தான் அழைத்து வந்தாரு. வனாந்தரத்தில் சாவதுக்காக கொண்டு வந்தாரு. சொல்லுங்க, ஜனங்களால தனக்கு முன்பா இருந்த சூழ்நிலைகளை கண்ட உடனே ஒரு பக்கம் பார்வன் துரத்துறான், இன்னொரு பக்கம் வழி இல்லை, எங்க போவேன் என்ன செய்வேன் தெரியல. அப்ப ஜனங்களுக்குள்ள ஒரு முடிவு, ஐயோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் இப்படிப்பட்டதான கடினமான சூழ்நிலைகள் கடந்து வரும்போது நாமும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஐயோ ஐயோ நான் என்ன செய்வது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடந்து போ. இந்த சூழ்நிலைகளை உன்னை தடுக்குகிற உன்னுடைய பிரச்சனையை நீ கடந்து போகக்கூடியவன். நீ ஒரே இடத்துல நிற்கிறதுனால தான், ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு மிகுந்த அழுத்தத்தை நெருக்கத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்றார், கடந்து போ. நான் இந்த நெருக்கத்தை, இந்த பாடுகளை, இந்த உபத்திரவங்களை நான் கடந்து போயிருக்கிறேன்ப்பா, நீயும் என்ன செய்ய அப்படின்னா கடந்து போ. ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா. லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை உயிரோடு எழுப்புவேங்கிறாரு. கொஞ்சம் யோசிங்களேன். அந்த அம்மா சொல்லுது, அது எப்படி ஆண்டவரே நடக்கும்? 4 நாள் ஆயிடுச்சு, நாற்றம் எடுக்குவேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிரைஸ் அல்லாஹ். ஆண்டவர் சொல்றாருங்க, நீ விசுவாசிக்கிறாயா? சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை உங்களால விசுவாசிக்க முடியாது. அது முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? உங்களுடைய விசுவாசத்தை தான் உடைக்கும். நம்ம சொல்லுது, அது எப்படி 4 நாள் ஆச்சு, நீங்களும் அதை தான் சொல்லுவீங்கல்ல. செத்து போயிட்டான், அடக்கம் பண்ணியாச்சு, இன்னைக்கு 4 நாள் ஆயிட்டு, இன்னைக்கு வந்து இவர் சொல்றாரு அவன் என்ன செய்வான்? உயிரோடு எழுப்புவேங்கிறாரு. நம்ப வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஒண்ணுமே சொல்லலைங்க. கல்லறைக்கு முன்பாக வந்து 43வது 44வது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்களேன், ஆண்டவரே நீர் எனக்கு செவி கொடுன்னு சொல்லிட்டு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டா, அப்பொழுது அப்பொழுது ஆண்டவர் எதை சொன்னாரு? போய் அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா? லாசருவேன்னு சொன்னாரா? வெளியே வந்திருப்பா சொல்லிட்டு இருந்தாரா? இல்ல, ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே மரித்தவன் வெளியே வந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா
அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்து போன லாசருவை, கல்லறைக்குள்ள இருந்தவன ஒரு வார்த்தை வெளியே கொண்டு வரும்னா, பிரைஸ் அல்லாஹ். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த வார்த்தையை கொண்டு உங்க சூழ்நிலைகளை கடந்து போக முடியும். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க முடியும்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல அப்படின்னா, இந்த நெருக்கம், இந்த வேதனைகள், இந்த போராட்டங்கள் நம்மை தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க கூடாதபடிக்கு இது போராடுது. கொஞ்சம் நல்ல நீங்க கவனிங்களேன். பிரைஸ் அல்லாஹ். இந்த வார்த்தை கிடைத்த உடனே மரியாளுக்குள்ள ஒரு பெரிய பயம். இது எப்படி நடக்கும்? மரித்தவனை வெளியே கொண்டு வர முடியும்னா, செங்கடலை இரண்டாக பிளந்து போக பண்ண முடியும் அப்படின்னா, நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலைகளையும் இயேசுவால மாற்ற முடியும். அல்லேலூயா. நான் ஏன் இந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். சிலுவை என்பது அது ஒரு மரணம் அல்ல, சிலுவை மனுகுலத்தின் மீட்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன் முடியாததை, மனிதனால் செய்ய முடியாததை தேவன் என்ன செய்தார் தெரியுமா? சிலுவையில் செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்களேன். சிலுவை ஒரு தோல்வியை காண்பிக்கலாம், ஒரு தோல்வியானதை போல காண்பிக்கலாம். ஆனா பிசாசு அப்படிதான் நினைச்சான்ல, இவரை சிலுவையில் அரைஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன உண்டாயிரும், இதுக்கு ஒரு முடிவு உண்டாயிரும் அப்படின்னு நினைச்சான். ஆனா பாருங்க, அந்த தோல்விதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ராமேன் சொல்லுங்களேன். அப்ப தோல்வி கடந்து வருகிறது அப்படின்னா நீங்க நினைக்கணும், எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்றைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா பாவம். இந்த பாவம் தான், பாவத்தினால் வருகிற விளைவுகள் தான் அவனுடைய வாழ்க்கையில சாபமா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதுல வருது அப்படின்னா இந்த பாவத்தின் அடிப்படையில் தான் கடந்து வருகிறது. இப்ப பாருங்க, ஆதாமுடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது அவன் செய்த பாவம் ஒரு முழு மனுகுலத்தையும் தேவனிடத்திலிருந்து பிரித்தது. தேவனிடத்திலிருந்து பிரித்தது. மனிதன் தன்னை மீட்டுக் கொள்வதற்காக, தன்னை இரட்சித்துக் கொள்வதற்காக அவனால எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அவனால என்ன செய்ய முடியல தெரியுமா? அதை அடைய முடியல. இப்போ தேவன் பார்க்கிறார், இப்போ தேவன் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் அப்படின்னா சிலுவை. இதுக்கு முடிவு என்ன அப்படின்னா சிலுவை. பிரைஸ் அல்லாஹ். மனுஷனை ரட்சிக்க இதுதான் வழி, சிலுவை. அந்த சிலுவையில் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை சிலுவையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் இயேசு மரித்தார். மூன்றாவது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் அல்லாஹ். ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? எனக்காக மரித்தார். ராமேட் சொல்லுங்கள, கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? எனக்காக மரித்தார். அவர் எனக்காக மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் என்ன செய்தார் அப்படின்னா விளங்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ நம்முடைய பாவத்திற்காக கிறிஸ்து என்ன செய்தார்?
மரித்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, நல்ல கவனிங்க, நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே யாருக்காக ஒப்பு கொடுத்தார்? நம்முடைய பாவங்களுக்காக. ஏன்னா இந்த பாவம் ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து விலக செய்தது. இந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வந்தது. பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த மரணத்திற்கு அடிமையாய் இருக்கிற அவனை தேவன் மீட்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை பிதா என்ன செய்கிறார் தெரியுமா? உருவாக்குகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 20:28. வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக. அநேகரை, இரண்டாவது, தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அநேகரை மீட்கும்படியாக. அப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்ததனுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் மீட்கும்படி, உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி தான் இயேசு இந்த உலகத்தில் என்ன செய்தார்? வந்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐசுவத்தின்படியே. யாருடைய ரத்தம்? இவரின் ரத்தம், இயேசுவுடைய ரத்தத்தினாலே. இப்ப என்ன உண்டாயிருக்கு அப்படின்னா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய இரத்தத்தினால இப்போ நான் செய்த எல்லா பாவத்திற்கும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு மீட்பை உண்டாக்கிட்டார். இப்ப நான் பாவி அல்ல, நான் ஏவன் என்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மீட்பு இவருக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா உண்டாக்கப்பட்டிருக்கிறது. யாரால உண்டாக்கப்பட்டுச்சு? இயேசுவால. யாரால உண்டாக்கப்பட்டுச்சு? இயேசுவால். அவர் சிந்தின ரத்தம், அவர் சிந்தின ரத்தத்தினால என்னுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பாவத்தினால் வந்த சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தினால் வந்த எல்லா விளைவுகளையும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? சிலுவையின் மரணத்தினாலே என்னை மீட்டு விட்டார். ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த வார்த்தையை கேளுங்க. யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கணுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ பயப்படாத, நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? உன்னை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன். நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிற? நான் உன்னை மீட்டு இருக்கிறேன். நான் உன்னை அழைத்திருக்கிறப்பா. நீ என்னுடையவன். நீ யாருடையவன்? நீ என்னுடையவனா இருக்கும்படி நான் உன்னை என்ன செய்திருக்கிற அப்படின்னா மீட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். நீங்க இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலே. ஹலோ, நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? மீட்கப்பட்டு. இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்ப்பா. இயேசுவின் இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். என்னை கர்த்தர் மீட்டிருக்கிறார். நான் அடிமையாக இருந்தேன்.
என் அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டு இருக்கிறார். நான் சாபத்தில் இருந்தேன், சாபத்திலிருந்து அவர் என்னை மீட்டிருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். நான் இப்படி சொல்லுவேன், மீட்பு என்பது நீங்க எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அந்த காரியத்திலிருந்து தேவன் உங்களை மீட்டிருக்கிறார். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது? நான் வாசிங்க, ஏசாயா 53வது அதிகாரம், 53வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, உன் பாடுகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்துட்டாரு? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அடுத்து நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். பிரைஸ் அல்லாஹ். அப்போ நம்முடைய பாடுகளும் நம்முடைய துக்கங்களையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா சுமந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் என்ன செய்தார் அப்படின்னா நொறுக்கப்பட்டார்னு வேதம் சொல்லுது. 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானதுபடி கையினால் வாய்க்கும். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பிரைஸ் அல்லாஹ். இந்த வார்த்தைகளை தான் நான் ஏன் இப்ப நான் சொல்றோம் அப்படின்னா, இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த குடும்ப பிரச்சனைகள், இந்த சரீரத்தில் வருகிற பலவீனம், சில நேரத்தில் நம்ம சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையை உருவாக்கி விடுகிறது. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடுகிறோம். பாருங்க, ஆண்டவர் அவருடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கி இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடுகிறோம். அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. பிரைஸ் அல்லாஹ். ஏற்றுக்கொள்ள முடியல. நான் இப்படி சொல்லுவேன், நீங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையை நான் முதல்ல ஏற்றுக்கொள்ள பழகிக்கோங்க. எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:1. ஆதியிலே அந்த வார்த்தை, அந்த வார்த்தை, ஹலோ, இந்த வார்த்தை தான் கடவுள். இந்த வார்த்தை தான் ஆதியில தேவனிடத்தில் இருந்தது. இந்த வார்த்தையை தான் தேவன் ஆதியில சொன்னார். என்ன சொன்னார்? பிரைஸ் அல்லாஹ். இந்த வார்த்தை தாங்க சொன்னாரு. வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னா வெளிச்சம் உண்டாயிற்று. மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. என்ன செய்துட்டு? உண்டாயிற்று. மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர் என்ன செய்தாரு? சொன்னாரு. மனுஷனை உருவாக்கிட்டாரு. அப்ப நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை தான் நீங்க பார்க்கிற இந்த முழு உலகத்தையும் உருவாக்கினது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை தான் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஒரு ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் வாசிக்க 3-4 வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு எதாவது மாறிச்சு அப்படின்னா ஒளியாய் மாறிடுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த வார்த்தை அவனுக்கு எதாய் மாறுகிறது அப்படின்னா வெளிச்சமாய் மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இந்த வார்த்தை
வார்த்தை எனக்குள்ள இருக்கும் அப்படின்னா பிரைஸ் எல்லாம் நம்ம வசனத்தை நல்லா தான் கேட்குறோம். ஆனால் இந்த சூழ்நிலைகள் அவருடைய வார்த்தையை நம்ப விடாம அல்லது விசுவாசிக்க விடாம அது என்ன செய்கிறது அப்படின்னா தடுக்கிறது. நான் இப்படி சொல்லட்டா, இப்போ ஒரு பெரிய மாலில் ஒரு கிளாஸ் டோர் இருக்கு. இப்போ ஒரு நபர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த கதவு ரொம்ப ஹெவியாக இருக்கு, இழுத்து பார்க்குறார், திறக்கல. அதை திறக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு, முடியல. கடைசியில் அந்த இடத்துல சின்னதாக எழுதிருக்கும், அதை புஷ் பண்ணு அப்படின்னு. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன், எப்பவுமே கதவை என்ன செய்வா தெரியுவாங்க, இழுப்பாங்க. அந்த பழக்கம் என்ன செய்ய வரல அப்படின்னா தள்ள தெரியல. இப்ப அந்த நபர் அந்த வார்த்தையை பார்த்த உடனே அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறார். தள்ளுன்னு எழுதியிருக்கு, அப்ப நம்ம என்ன செய்யணும், தள்ளணும் போல. இப்ப அதை தள்ள உடனே அவ்வளவு பெரிய கதவு என்ன செய்து தெரியுமா, தானாக திறக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், பிரைஸ் எல்லாம் நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஏன் உங்களை விட்டு விலகாமல் இருக்கு தெரியுமா? ஏன் உங்களோடு கூட அது பயணம் செய்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க வார்த்தையை பயன்படுத்தல. அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையை கவனிச்சிட்டீங்க அப்படின்னா பிரைஸ் எல்லாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு சின்ன காரியம்தான், அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற மூடிய கதவுகளை, உடைந்து போன கனவுகளை, உடைந்து போன நம்பிக்கையை அவரால் உயிர்ப்பிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, தேவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இந்த வசனம் போன வாரம் முழுவதும் என் கூட பேசி இருக்கிறது. இந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப வந்தது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்களேன், இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா 44வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 44:22. பிரைஸ் எல்லாம். 44:22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேல் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டு என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன். லிசன், ஆண்டவர் சொல்ற வார்த்தை நான் சொல்றேன்ப்பா. நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. எதுவுமே உங்களை அடிமைப்படுத்த முடியாது. ஆனா பிசாசு திரும்ப 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 நீங்க செய்த தவறுகளை, நீங்க பேசின வார்த்தைகளை, நீங்க செய்த பாவங்களை அவன் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுவான். அப்போ உங்களுக்குள்ள என்ன உண்டாயிரும், ஐயோ நான் பாவி, நான் பாவம் செய்துட்டேன். அந்த குற்ற உணர்வு இருக்கு பாருங்க, அது தேவனை நம்ப விடாது, தேவன் பக்கம் உங்களை சேர்க்க விடாது. தேவனை விட்டு விலகின சமுதாயத்தை, விலகின மனுகுலத்தை தேவன் மீண்டுமாய் சேர்ப்பதுக்கு தாங்க ஆண்டவர் சிலுவையில் மரித்தாரு. சிலுவையில் மரணத்தின் நிமித்தம் உங்களையும் என்னையும் தேவன் பக்கமாய் ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். பிசாசு என்ன செய்றான், அவன் சேரவே விட மாட்டுதான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மளை என்ன செய்து தெரியுமா, தேவனிடத்தில் சேர விட மாட்டேக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டு பாருங்க, நான் உன்னை மீட்டு இருக்கிறேன், நான் உன்னை மீட்டு இருக்கிறேன். உன் பாவம், உன் மீறுதல்கள் மேகத்தை போல இருந்துச்சு, உன் பாவங்கள் கார்மேகத்தை போல இருந்துச்சு, அதெல்லாம் நான் என்ன செய்துட்டேன், அகற்றி விட்டேன். உன் மீறுதல்களை நான் உன்னை விட்டு எடுத்துட்டேன், உன் பாவத்தை உன்னை விட்டு நான் அகற்றி விட்டேன். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, என்னிடத்தில் திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்துல சொல்லுங்க, என்னிடத்துல திரும்பு. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை
மீட்டிருக்கிற. எப்படி மீட்டிருக்கிற? மீட்டிருக்கிற அப்படின்னா இன்னும் உங்களுக்கு புரியல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் வாங்கி இருக்கிறார். ஒரு விலையை கொடுத்து, ஒரு பிரைஸை கொடுத்து. என்ன பிரைஸ் அப்படின்னா, அதுக்கு விலை மதிப்பே இல்லாத ஒரு கிரயத்தை கொடுத்து நீங்களும் நானும், வேதம் சொல்லுகிறது, அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி, அவருடைய பிள்ளையாய் உங்களை என்ன செய்தார் தெரியுமா? அடாப்ட் பண்ணிட்டார், வாங்கிட்டார். நீங்கள் வாங்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனாலதான் திரும்ப திரும்ப நீ மீட்கப்பட்டிருக்கிற. பிரைஸ் அல்லாஹ். நீ மீட்கப்பட்டிருக்கிற. நீ இப்ப செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்னிடத்தில் திரும்ப, சிலுவைக்கு நேராக திரும்ப. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் என் பின்னே, ஹலோ, ஒருத்தர் என் பின்னாடி வர விரும்பினா, என்ன ஃபாலோ பண்ண விரும்பினா, அவன் தன்னைத்தானே வெறுக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுவரையிலும் நீங்க முயற்சி செய்தீங்கல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. மாமிச பலத்தை விட்டுரு. அதுதான் தோல்வி அடைஞ்சிச்சுல்ல. நான் இப்படியெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் எதையுமே கேட்க மாட்டார். நீ என்ன செய்த, எப்படி வந்த, எங்கேருந்து வந்த, அதெல்லாம் நீ என்ன பின்பற்றினா, இப்போ எதை மட்டும் எடுத்துட்டு வா, சிலுவையை எடுத்துக்கொண்டு. வசனம் சொல்லுது பாருங்க, ரொம்ப அழகா சொல்லுது, தன் சிலுவையை. ஆமே, அதுதான் முக்கியம். தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் வா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சிலுவையின் இடத்துல கடந்து வா. சிலுவையோடு பேசு, சிலுவையோடு பேசு. இந்த சிலுவை தான் உனக்காக. நான் இப்படி சொல்லிட்டா, மனிதன் முடியாததை, மனிதனால் செய்ய முடியாததை இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனால செய்ய முடியாததை இப்படி நீங்க இப்படி யோசிக்கணும். என்னால செய்ய முடியாததை இயேசுவால செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்லட்டா, பிராக்டிகலா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாம். சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள் முடிவுக்கே வராது பாருங்க, முடிவுக்கே வராது. கணவன் ஒரு பக்கம் முயற்சி செய்துட்டே பார்ப்பார், முடியாது. மனைவி முயற்சி செய்வாங்க, ஆனா என்ன செய்யாது, அவரை எப்படியெல்லாம் மாற்றணும் நினைச்சாலும் மாற்றவே முடியல பாஸ்டர், முடியாது. முடியவே, என்ன அமைதியா இருக்கிறீங்க, முடியவே முடியாது. ஆனா நான் சொல்றேன் முடியுங்கிறேன். இப்ப உங்களால சாத்தியமே இல்லைல்ல, நீங்க முயற்சி செய்தீங்க, ஆனா அதை என்ன செய்துச்சு அப்படின்னா தோல்வியில முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த குடும்பத்தை ஒருத்தர் உருவாக்குனார்ல, குடும்பத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சார்ல, அவர்கிட்ட போனோம். ஆண்டவரே, நீர்தான் இந்த குடும்பத்தை, நீர்தான் இந்த குடும்பத்தை உருவாக்கினீர். எனக்கு துணையா இருப்பதற்கு நீர் கொடுத்தீர். யார? ஒரு துணையை கொடுத்து. இப்போ அது எனக்கு தொல்லையா இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? யார்கிட்ட? உருவாக்கினவற்றை போய் நில்லு. இப்ப சில நேரத்தில் சில எலக்ட்ரானிக் பொருள் என்ன செய்கிறோம், ஒர்க் ஆகல. உங்களால் என்னென்னமோ தெரியுமோ அதெல்லாம் செய்து பார்த்துட்டீங்க, பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டர்லாம் போயிட்டு வந்துடுச்சு. கடைசியாக ஒன்று சொல்லுவான், இது எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா, இது மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போகணும் அப்படிமா. அப்போ அங்கே போன உடனே அவன் என்ன செய்வான் தெரியுமா, அதை க்ளீனாக இதுதான் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்கள் பிரச்சனையை கண்டுபிடிக்க, உங்கள் சூழ்நிலை, இந்த பிரச்சனை வருவதற்கு காரணமாக இருக்கிற அந்த ரூட் என்ன,
ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல பிசாசு என்ன செய்துட்டான், உள்ள வந்துட்டான். இப்போ அந்த பிசாசானவனை நான் அழிப்பதற்கு அல்லது அந்த கிரியைகளை அழிப்பதற்கு இப்போ யார் தேவை அப்படின்னா அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்களேன். இந்த குடும்ப பிரச்சனையை இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி உடனே யார்கிட்ட சொல்லுது தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி அப்பா அம்மாட்ட சொன்னாங்க. இந்த அம்மா என்ன சொல்லும், நீ என்ன செய்யணும், நீ அங்கே தான் வாழ்ந்தாகணும், வீட்டுக்கெல்லாம் ஓடி வந்துடாத அப்படின்னு சொல்லுச்சு. இன்னைக்கு இந்த அம்மா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுது, பரவாயில்லடி, அவன் இருந்தால் என்ன, அவன் போனால் என்ன, அவனை டைவர்ஸ் பண்ணிரு. கொஞ்சம் நல்ல கவனிங்க. அப்போ இந்த பிசாசனுடைய தந்திரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த குடும்பம் என்பது தேவனால் உருவாக்கப்பட்டது. தேவன் அதை நல்லதுன்னு கண்டாருங்க. ஆனா பிசாசு பாருங்க அதை வெறுக்கிறான். நான் இப்படி சொல்றேன், தேவன் எதையெல்லாம் நல்லதுன்னு கண்டாரோ அது எல்லாத்தையுமே பிசாசு என்ன தெரியுமா, ஆப்போசிட்டா அவன் பண்றான். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். குடும்பத்தை கண்டுபிடிச்சவர் கடவுள், உருவாக்குனவர் அவர். பிரைஸ் அல்லாஹ். வசனம் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவர் வார்த்தை தானே சொல்லுது. ஆனா நம்மால சொல்லிட்டு இருக்கிறான், அப்படி நான் என்ன நன்மையை கண்டேன்? ஹலோ, கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை என்பது தேவ திட்டத்தில் இருக்குப்பா. தேவன் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்திருக்கிறார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்திருக்கிறார். இதை நீ நம்பணும். வாழ்க்கையில போராட்டம் வருதா, வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதா, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, ஒரே இடம் சிலுவை. சிலுவைட்ட வந்துரு. அவர்தான் உன் பாரத்தை, உன் துக்கத்தை, உன் வேதனையை, உன்னுடைய அவமானத்தை, உன்னுடைய நிந்தையை சுமந்தவர் அவர்தான். அவற்ற வந்துரு. அவற்ற உன் பாடுகளை, உன் துக்கத்தை நீ சொல்லிட்டேன்னா இயேசு என்ன தெரியுமா செய்வாரு? அவர் சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் தீர்க்கமாக சொல்றேன், தேவனால் எல்லாம் கூடும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் சுவாசத்தை கொடுக்கிறது அவர்தான். கொஞ்சம் நல்ல கவனிங்களேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் எதை கொடுக்கிறாரா? சுவாசத்தை கொடுத்திருக்கிறவர் அவர்தான். நம்ம வாழ்வதற்கு சுவாசத்தை அவர் கொடுக்க முடியும்னா இந்த சின்ன பிரச்சனையை தேவனால மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் இதுவரையிலும் உங்களால் கூடாமல் போயிற்று அப்படின்னா, வார்த்தையை நீங்கள் சந்தேகப்பட்டீங்க. 2, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலை. 3, இது எப்படி ஆகும்? கர்த்தருடைய வார்த்தையை எந்த சூழ்நிலையிலையும் என்ன பண்ணாதீங்க, சந்தேகப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை பிரைஸ் அல்லாஹ், அது வல்லமை உடையது. ஆண்டவர் சொன்னா, அனுதினம் வருகிற போராட்டத்தை, அனுதினம் வருகிற பிரச்சனையை என்ன செய்துட்டு எடுத்து தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து வா. தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்து தேவனுடைய சமூகத்தில் நீங்க நிற்கும் பொழுது, நீங்க செபிக்கும் பொழுது, நான் சொல்லுவேன் உங்க சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் இது கூடும்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷனால் இது கூடாததுதான், மனுஷனால் இது கூடாததுதான், மனுஷனால் இது கூடாததுதான். ஆனா தேவனால் இது கூடும், தேவனால் இது கூடும். நான் விசுவாசத்தோடு சொல்றேன், உங்களால கூடாத காரியம் தேவனால கூடும் பிரதர். உங்களால கூடாத காரியம் தேவனால கூடும் சிஸ்டர். இன்னைக்கு ஒரே ஒரு தருணம் தேவன் பக்கம் திரும்பி பாரு. நீ எவ்வளவோ முயற்சி பண்ணல, எவ்வளவோ சிலவங்க சொல்ற வார்த்தை, நான் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ண பாஸ்டர். கொஞ்சம் நல்ல கவனி, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீ முயற்சி செய்த, தோல்வி அடைந்த, இதனால உன் வாழ்க்கையில ஒரு விரக்தி, உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் ரேபா லாத்து ரே சேகே நியாந்தரா, உன் வாழ்க்கைக்கு தேவையான சமாதானம். இன்னைக்கு ஆண்டவற்றை கேளு, ஆண்டவற்றை கேளு. ஆண்டவரே, என் குடும்பம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆண்டவரே, என் குடும்பம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு சமாதானத்தை தாங்கப்பா, என் குடும்பத்திற்கு சமாதானத்தை தாங்க. ஆண்டவரே கேளுப்பா, கேளு. ஆண்டவரே, என் குடும்பத்தில் சமாதானத்தை தாரு. வேற எதுவும் கேட்காத, வேற எதுவும் கேட்காத. நீ கேட்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு, என் குடும்பத்திற்குள்ள சமாதானத்தை தாரும். இந்த சமாதானம் மட்டும் வந்துருச்சுன்னா, உங்க குடும்பத்துல சமாதானம் மட்டும் வந்துருச்சுன்னா, நான் சொல்லுவேன், தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறிவிடும். தேவனுடைய திட்டம் நிறைவேறிவிடும். பிசாசு ஓ தீக்கி காப்பாலா ராஷே, அந்த சிலுவையில இயேசு அறையப்பட்ட பொழுது அவன் நினைத்தது இதோட முடிந்ததுன்னு நினைச்சா, இதோட முடிந்ததுன்னு நினைச்சா. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சிலுவையில எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. உங்களுக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்திருக்கிறாருப்பா. அவர் சொல்ற வார்த்தை தான், என்னால் செய்யக்கூடாத அது செய்யவான காரியம் ஒன்று உண்டோ? சகோதரா, சகோதரி, இயேசு சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாது அது செய்யவான காரியம் ஒன்று உண்டோ? என் தழும்புகளால் நீ சுகமாகிற, என் தழும்புகளால் நீ சுகம் அடைகிறாய். நான் உன்னை மீட்டு இருக்கிறேன், என் ரத்தத்தினால உன்னை மீட்டு இருக்கிறப்பா. நீ மீட்கப்பட்டவன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்களேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் மீட்கப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, வாய்களை திறங்க. இந்த மீட்பு என்கிற வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்கிறதுப்பா. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உங்க இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். என்னை எந்த சத்துருவோ, எந்த பிசாசுடைய கிரியைகளையோ என்னை தொட முடியாதுப்பா, என்னை தொட முடியாது. நான் அவருடைய இரத்தத்தினால நான் வாங்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். சபையே, சபையே, உன்னை சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார், உன்னை ஆளுகை செய்கிறவர் சொல்லுகிறார், நான் அதிசயங்களை காண செய்வேன். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, தேவன் பக்கம் திரும்ப. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து, பொல்லாத இந்த பிரபஞ்சத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவனால, இந்த பிரபஞ்சத்தின் தலைவனால, இந்த பிரபஞ்சத்தின் சக்திகளால உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய இரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டிருங்க. இந்த பிரபஞ்சத்தின் ஆளுகை உங்களை டச் பண்ண முடியாது, உன்னை டச் பண்ண முடியாது. உன்னை பயமுறுத்தலாம், சில சோதனைகளை கொண்டு வரலாம், சில போராட்டங்களை கொண்டு வரலாம்.
ஆனா நீ தைரியமா சொல்லணும், இயேசுவின் இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள தெளிக்கிறேன், எங்க பெட்ரூம்ல தெளிக்கிறேன், எங்க ஹால்ல தெளிக்கிறேன், எங்க கிச்சன்ல தெளிக்கிறேன், எங்க நிலைக்காலங்கள தெளிக்கிறேன். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. இவருடைய எல்லா உடைமைகள் மேல இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறப்பா. எல்லா சாபங்களும் முறிந்து போகட்டும். குடும்பத்திற்குள் அடிக்கடி வருகிற சண்டைகள், சமாதானத்திற்கு விரோதமாய் போராடுகிற அந்த ஆவிகளை இன்னைக்கு வேரோடு கூட அழிக்கிற ஆண்டவரே, சமாதானம் உண்டாவதாக. வீடுகளில் சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. கணவன் மனைவிக்குள் சமாதானம் உண்டாவதாக, பிள்ளைகளுக்குள் சமாதானம் உண்டாவதாக, வேலை செய்கிற ஸ்தலத்தில் சமாதானம் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும். நான் சொல்றேன், உங்க காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது அப்படியே முடிந்திருக்கிறது. நீங்க எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசையா இரும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை எடுத்து நான் சொல்லுகிறேன். எனக்காக நீர் யாவையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்திருக்கிறேன். எனக்காக மரித்து எனக்காக உயிர் தெழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக நீர் மீண்டும் வருவேன். உங்க வருகைக்காய் நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.